இப்போ அகோர நரசிம்மா இந்த உபாசனை எப்படி எடுப்பது? அகோர நரசிம்மா உபாசனை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையாக இருக்குன்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பால், பழம், வெத்தலைப்பாக்கு, பொரி, அவல், கடலை இதெல்லாம் படையில போட்டோம்னா 6க்கு 6 சக்கரம் போடணும். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இந்த சக்கரத்தை போட்டுக்கணும். இந்த சக்கரத்தை போட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணிடணும். இந்த சக்கரத்தை போட்டு ஒரு செப்பு தகடில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையாக இருக்கணும், சனி ஒரையாக இருக்கணும், அதெல்லாம் வந்து இந்த சக்கரத்தை போட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இதுக்கு மயில எதுவும் தர தேவையில்ல. வாசனை திரவி மட்டும் தரணும் போதும். அரகஜா, புரஜன், புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி இதை மட்டும் இது மேலே தருவனா போதும். வாசனை திரவியம் எந்த எந்திரம் போட்டாலும் வாசனை திரவியம் போட்டுடணும். வாசனை திரவியம் போட்டுட்டு பாடியில் வந்து பாயாசம், இளநீ, வெத்தலைப்பாக்கு, அவல், பொரி, கடலை இதெல்லாம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே வச்சிடணும். செவ்வரளிப்பு, மல்லிப்பூ இந்த சக்கரத்துக்கு போட்டணும். செவ்வரளிப்பு, மல்லிப்பூ போட்டணும். போட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லணும். ஓம் அகோர நரசிம்மா சிவாய நரசிம்மா ஹம் 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 ரீம் 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 சிம் சிம் ஹும்பட் சுவாக இந்த மந்திரத்தை 1008 ஊர் 48 நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும். 48 நாளும் இதுக்கான படியில் வச்சாகணும். இதுக்கான படியில் அவல் பொரிகளில் கன்ஃபார்மாக வச்சாகணும். பால், பாயசம்லாம் வச்சாகணும். இளநீ வச்சாகணும். வெத்தலைப்பாக்கு வச்சாகணும். எல்லாமே இதுக்கு படியில் வச்சாகணும். கொஞ்சம் சக்கரை பொங்கல் கூட வைக்கலாம். சக்கரை பொங்கல் கூட வைக்கலாம். இவர் அசைவ முறையிலையும் வைக்கலாம். அசைவ முறையிலையும் சைவ முறையில் தான் பண்ண அவசியம் கிடையாது. அசைவ முறையிலையும் இவரை படியில் போடலாம். அசைவ முறையிலையும் படியில் போடலாம். இவரை வச்சு முக்காலத்தையும் சொல்லலாம். அஷ்டகர்ம வேலை 8 விதமான அஷ்டகர்மத்தையும் செய்யலாம். வசியம், ஆக்ரோஷம், மோகனம், வித்தியாசனம், வேதனம், மாறணும் 8 விதமான அஷ்டகர்மம் இவரை வச்சு பண்ணலாம். இவரை வச்சு முக்காலத்தையும் சொல்லலாம். குறி சொல்கிறதுக்கான வழிமுறை தான். இவரை வச்சு ஈஸியாக குறி சொல்லலாம். இவரை வச்சு ஈஸியாக குறி சொல்லலாம். இந்த உபாசனை எடுக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த 48 நாளும் பெண் முகத்தை பார்க்கக்கூடாது. ஒரு வேளை தான் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை சாப்பாடு வந்து பச்சரிசி சாதம், பால், வாழைப்பழம் பிசைஞ்சு ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடணும். இவருக்கு படையில் போட்டுட்டு தான் சாப்பிட்ணும். இந்த படையில் என்ன பண்ணால் இந்த படையிலே நீங்கள் சாப்பிடலாம். அந்த ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் பால், பழம், பச்சை சாதம் சாப்பிட்டோட இந்த படையிலே நீங்கள் சாப்பிடலாம். 48 நாளும் படையில் வச்சாகும். உங்களுக்கு உபாசனைக்கு முக்கியமாக இந்த உபாசனை எடுக்கிறவங்க உடல் கட்டு எந்திரம் போட்டிருக்கணும். உடல் கட்டு எந்திரம் இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திர பிழை ஆக ஆக நரசிம்மர் வந்து உங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் கட்டு எந்திரம் நீங்கள் கன்ஃபார்மாக உடல் கட்டு எந்திரம் இருக்கணும். திசை கட்டு போட்டிருக்கணும். நரசிம்மர் வந்து நம்ம வந்து 48வது நாளுக்குள்ளே நம்ம கிட்ட வந்து எதிரில் வந்து நிற்கிறாருன்னா பயப்படக்கூடாது. பயப்படாமல் பேசணும். இவரால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்காக உடல் கட்டு எந்திரம் கன்ஃபார்மாக போட்டிருக்கணும். இவரை உபாசனை எடுக்கிறீங்கன்னா முதல்ல வந்து கணபதி சித்து எடுத்துருக்கணும். அவர் உபாசனை எடுக்கணும்னு ஆரம்பித்தாலே நீங்கள் கணபதி சித்து கன்ஃபார்மாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி இவரை உபாசனை எடுக்கிறீங்கன்னா வேற ஒரு தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுக்கவே கூடாது. உபாசனை தெய்வமாக வேற ஒரு தெய்வத்தை எடுக்கவே கூடாது. அடிஷனலாக புடி, சத்தம், குழலி, ஏவலி எதுவுமே வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. துஷ்ட தேவதைக்கும் இவருக்கும் ஆகாது. ஏன்னா இவர் ஆக்ரோஷமான ஒரு தேவதை இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா படையில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். சைவ முறையிலையும் வைக்கலாம், அசைவ முறையிலையும் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஆனால் துஷ்ட தேவதைகளை மட்டும் கிட்ட எடுத்துன்னு வைக்கக்கூடாது. இவருக்கு வந்து காவலாக நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு காவலாக ஒரு கருப்பணசாமி, ஒரு முனீஸ்வரன் அவரை வந்து காவலாக வைக்கலாம். நரசிம்மர் காவலாக நீங்கள் வைக்கலாம். உபாசன தெய்வம் வந்து நின்று தான் இருக்கணும். நரசிம்மர் எல்லா இடத்துலையும் உட்காந்து இருப்பார். நீங்கள் உபாசன தேவதை வந்து உள்ளே வந்து ஒரு சிலையை ஆவாகனம் பண்ணுறீங்கன்னா